வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு வரல, இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. யூஸ்வலாகவே என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷன் முடித்த அன்னைக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த டைம் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட எக்ஸாமினேஷன் எழுதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி நாளைக்கு ரிசல்ட் வந்துடலாம். ஓகே, வென் வில் பி த எக்ஸ்பெக்ட் ரிசல்ட், தென் கவுன்சிலிங் வென் வில் பி இட் கனெக்டட்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒரு சில நண்பர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். யூஸ்வலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரேங்க்கு நமக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே 1000 மெம்பர்ஸில் நமக்கு மேலே எவ்வளோ மார்க்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓரளவுக்கு ரேங்க்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் என்ன ஒன்று அப்படின்னா, எவ்வளோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மார்க்லேயே ஒரு 10 பேர் சேமான மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதில் வந்து யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, யாருக்கு 10th ரேங்க் கொடுக்கறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அவங்களுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து அவங்களுடைய ஃபைனல் இயர் பர்சன்டேஜ் மார்க்ஸு. ஸோ அதில் தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 43.2 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 5 பேர் எடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து யார் அதிகமான பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க, யார் வந்து அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வாங்குறாங்க, அவங்க 44.2 அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நமக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு ஒவ்வொரு அப்டேட் கிடைக்கும்போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மார்க்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் தெரியும், அதற்கப்புறமா சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோட்டாவில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. அதுலேயுமே அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபர்தராக தெரியப்படுத்துவாங்க கிளியராக. அதற்கப்புறமா கவுன்சிலிங்க்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நடக்கும். இனிமேல் நமக்கு டெய்லி இல்லை மேக்ஸிமம் 2-3 டேஸ்க்கு ஒன்ஸு அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் செலெக்ஷன் அண்ட் ரிசர்ச் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனையும் படித்து பாருங்கள், அதுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் நமக்கே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல முறையில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நினச்ச பிரான்ச், நினச்ச இன்ஸ்டியூஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி லைஃப்பில் பெரிய லெவலில் வர்றதுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார வாழ்த்துக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.